கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வா? இது கடந்த சில தினங்களாக சமூக வலைத்தளங்களெல்லாம் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. நிறைய பேர் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டு பாருங்க, நான் வந்து ரூ. 600 ஏதோ கட்டிட்டு இருந்தேங்க ஒவ்வொரு அரையாண்டுக்கும், திடீர்னு பார்த்தா ரூ. 6000 கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக அது புரியல. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3 முதல் 4 மடங்கு வரை சொத்து வரி அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் பிரதான வருவாயாக அமைந்துள்ள சொத்து வரி 4 மடங்கு உயர்ந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு ரூ. 5000 என்ற அளவில் இருந்த சொத்து வரி தற்போது ரூ. 28,000 அதிகரித்து விட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பார்ட்டி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் ஏங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் IAS விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெருநகர சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை, குறைவாகவோ அல்லது தவறாகவோ கணக்கிடப்பட்டு சொத்து வரி செலுத்தி வந்த சொத்தின் உரிமையாளர் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே திருத்தப்பட்ட சொத்து வரி விதிக்கப்பட்டுள்ளன. செயற்கைக்கோள் தரவுகள், பிற அரசு தரவுகள் மற்றும் உரிமையாளர்களின் சுய அறிவிப்பு ஆகியவற்றின் மூலம் பரப்பளவு தொடர்பான முரண்பாடுகள் கண்டறியப்பட்டன. திருத்தப்பட்ட வரி மதிப்பீட்டில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அறிவிப்பை பெற்ற 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மண்டல துணை ஆணையரிடம் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்தகைய மேல்முறையீடுகள் 30 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும். எனவே சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக பரப்பப்படும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆணையர் சொல்றார், மாநகராட்சி ஆணையர். இப்போ முதல்ல இதில் கட்சி தாண்டி பேசுவோம். ஏன்னா இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை ஆட்சி செய்து கொண்டிருப்பது திமுக. இந்த முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்பட்டால் அதெல்லாம் திமுக மேயர் ஆணையரோடு கலந்தாலோசித்து எடுக்கப்படும் முடிவுகளாகத்தான் இருக்கும். இதில் மாநில அரசுக்கு நேரடியாக எந்த பொறுப்பும் இல்லை. தள்ளி வச்சுக்கோம். ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்த உடனே நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றுடைய ஓனராக இருக்கேன். அதோடைய டேட்டாவை எடுத்து பார்த்தேன். ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் நான் கட்டினேன். அப்படி எதுவும் இன்க்ரீஸே இல்லையே. ஏன்னா நான் சென்ற ஆண்டு என்ன கட்டினேனோ அதே தான் நான் இந்த ஆண்டும் கட்டியிருக்கேன். சொத்து வரி என்பது அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டுவது. நீங்கள் வேணும்னா 2 அரையாண்டுக்கும் சேர்ந்த மாதிரி கட்டிடலாம். குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே கட்டுறதா இருந்தால் உங்களுக்கு அதில் ரிபேட் வேறு கொடுக்குறாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நிஜமாவே ஒரு அரசு அலுவலகம் டிஸ்கவுண்ட் கொடுக்குது. நான் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கிறது என்னுடைய ஃபுல் லிஸ்ட்டில் இருக்குது. சரி, ஹிஸ்டாரிக்கலி இந்த அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் ஓல்டு. நான் ஏற்கனவே வைத்திருந்த ஒருவரிடமிருந்து வாங்கினேன். ஆனால் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஸோ நான் போய் கட்டிய சில ஆண்டுகளுக்குள்ளாக என்னவா இருந்துச்சுன்னு பார்க்குறேன். 1998-99 வரை, 96லையோ என்னவோ கட்டியிருக்காங்க அந்த இடம். 98-99 வரை ஒரு அரையாண்டுக்கு ரூ. 1024 அப்படின்னு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொத்து வரி போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஜம்ப், ஃபஸ்ட்டு ஜம்ப் எப்போ நடக்குதுன்னா 1998-99 2ஆம் அரையாண்டில் ரூ. 1024 உயர்கிறது. எவ்வளவுன்னா 35.7% உயர்வு. இது 1998 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் 1390 அடுத்த 18 வருஷம் மாற்றமே இல்லை. 2017-18 வரைக்கும் சேஞ்சே கிடையாது. அதே 1390 ஓடிட்டு இருக்கு. 2017-18 இப்பொழுது ஸ்டேட்டில் அதிமுக ஆட்சி, ஐ திங்க் இதுலேயும் மாநகராட்சியும் அதிமுகவிடம் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ரொம்ப ஒரு குறைச்ச இன்க்ரீஸ் 3.8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1390 1442. அது ஒரு 4% இன்க்ரீஸ். 18 வருடத்துக்கு பிறகு 4% இன்க்ரீஸ். ரொம்ப ரொம்ப குறைச்சி. இது அரையாண்டுக்கு 1442, அதை இன்ட்டு 2ஆல் போட்டுங்க, அதான் ஆண்டுக்கு கட்டுறீங்க. அடுத்த 5 ஆண்டுகள் மாற்றமே இல்லை. அப்புறம் அதிமுக போய் திமுக ஆட்சி திமுக தான் மாநகராட்சிக்கும் கைப்பற்றுது அந்த நேரத்தில். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஒரு கெஸ் பண்ணுங்க. எனக்கு 90% இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட டபுள் ஆக்குறாங்க. 1442 2740 கொண்டு போகிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ திமுக தான் 2021 வந்துடுறாங்களா, 2022 பிப்ரவரியில் மாநகராட்சியிலையும் திமுக வந்துடுது. அதற்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டாக எடுப்புலேயே 90% இன்க்ரீஸ். இந்த நான் சொல்கிற நம்பர் 1442 2740 கிட்டத்தட்ட 2 மடங்கு, கிட்டத்தட்ட 100 மடங்கு இன்க்ரீஸ். ஆக்சுவலாக 90 மடங்கு இன்க்ரீஸ்.
பண்ணிட்டு முன்னெல்லாம் 5 வருடத்துக்கு 18 வருடத்துக்கெல்லாம் மாற்றம் இல்லாமல் இருந்தது. அதற்கு முன்னாடி வெறும் 2.5 வருடத்தில் 2024-25லேயே திமுக ஆட்சியில் தொடரும் பொழுதே 2 இடத்துலையும் ஸ்டேட்லையும் திமுக தான், சென்னை மாநகராட்சியும் திமுக தான், இன்னும் ஒரு 6% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 2,905 ரூபாய் ஆகுது. இது 2024-25 2ஆம் அரையாண்டில். அதுக்கப்புறமா தான் தேர்தல் நடக்குது. 2026 தான் தேர்தல் நடக்குது. சென்ற ஆண்டு முழுமையாக நான் 2 அரையாண்டிலும் 2,905 ரூபாய் தான் கட்டினேன். இப்போ அதே 2,905 ரூபாய் தான் அரையாண்டுக்கு நான் கட்டியிருக்கிறேன். இப்பொழுது எந்த மாற்றமும் இல்லை. மாநகராட்சியில் திமுக ஆட்சியில் இருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்படாத தமிழ்நாட்டுடைய அரசாக தவிக இருக்கிறது. ஸோ சேஞ்ச் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாரும் சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த இடத்துல தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் கிடையாது. குறைவாகவோ அல்லது தவறாகவோ கணக்கிடப்பட்டு சொத்து வரி செலுத்தி வந்த சொத்தின் உரிமையாளர் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே. இப்போ வணிக நிறுவனத்தோட டாக்ஸ் என்னோடது மக்கள் வசிக்கும் அப்பார்ட்மெண்ட், வாழிடம், வணிக இடம் கிடையாது. அது ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது. நான் அது கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கு அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூவில் ஒரு ஆண்டுக்கு நாம் கட்டக்கூடிய சொத்து வரி என்னன்னு, அதுக்கு ஒரு ஆண்டுக்கு நாம் கட்டக்கூடிய இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டு 5,810 ரூபா, 2,905 × 2. அது எவ்வளவு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா 0.034%. அவ்வளோதான். எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி இருக்காது. இதை விட அதிக வேல்யூ இருந்துச்சுன்னா எப்படி மதிப்பிடுறாங்க எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியல. பட் இப்போ இருக்கிற எங்கிட்ட இருக்கிற அந்த ஒற்றை தரவை வச்சு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப குறைவானது. 0.034%. அப்படின்னா 0.00034 அதால் மல்டிப்ளை பண்ணணும் மொத்த வேல்யூவை. அவ்வளோதான். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க உங்களுக்கு சேவை தர முடியும்? முதல்ல நான் என்னுடைய கணக்கில் யார் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதே கணக்கு இல்லை இங்கே முக்கியம். அதை தவிர வாட்டர் டேக்ஸ் இருக்குது, வாட்டர் சார்ஜஸ் இருக்குது. அதெல்லாமும் பார்த்தா சொற்பம். நிஜமாவே இதெல்லாம் குறைவாக இருக்குது. இதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நம்ம ஆனால் எனக்கு கோபம்தான் வருது. ரோடு என்னையா ரோடு போடுறீங்க, என்னையா ஒரு செடி கொடி கூட இல்லை, ரோடெல்லாம் மட்டமாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி கொண்டு வந்து வச்சிடுறாங்க உணவு கொடுக்கறதுக்கு. அந்த சேவைகளும் அவசியம்தான். ஆனால் நான் நடக்கிறதுக்கு இடமே கிடையாது. இங்கே மயிலாப்பூரை சுற்றி அழகுபடுத்துகிற பேர் வழின்ட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மக்கள் நடந்து போகிறதுக்கு நடைபாதையெல்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கு நட்ட நடுவில் ஒரு எலக்ட்ரிக் குண்டானை தூக்கி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோ தூரம் நடந்துட்டு நான் திருப்பி தரையில் இறங்கணும் சேத்துல. அது வேற மரங்களெல்லாம் வெட்டக்கூடாதுங்கிறதுனால மரம் இருந்துச்சுன்னா அதுவே இவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிடுது. அதில் இடுக்கில் தான் போகணும். நாகேஸ்வரா பார்க்கை ஒட்டி லஸ்சர்ச் ரோடில் அப்படியே நடந்து நம்ம அங்கே வேற மெட்ரோவுக்கு வேற பிரச்சனை. அதனால் அதையும் பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த தெருவில் நடந்து பிளாட்ஃபார்மில் நடந்து போக முடியுமானா சுத்தமாக நடந்து போக முடிய மாட்டேங்குது. இதில் டிரான்ஸ்ஃபார்மரை தூக்கி நடுவில் வச்சிடுறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வச்சா மக்கள் அது இலவச கழிப்பிடம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ தான் பல இடங்களில் அந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மரை சுற்றி எல்லாம் இதோ இரும்பு தகடுனால அழகழகான டிசைன் போட்ட தகடுனால மூடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாத இடத்துலலாம் சிறுநீர் கழிக்கும் இடம், இங்கே அனைவரும் வாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாரும் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம என்னடான்னா வீடு வாங்குவோம், 5,000 ரூபா கூட தரமாட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி உங்களுக்கு சேவைகளை கொடுக்க முடியும்? இதில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஒரு செஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக 5,810 ரூபா ஒரு ஆண்டுக்கு என்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த செஸ்ஸை எடுத்து என்ன பண்ணணும்னா நூலகங்களுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு கொடுக்கணும். எல்லா மாநகராட்சியும் செஸ்ஸை கலெக்ட் பண்ணி இந்த பணத்தை ஒழுங்காக மாநில அரசுக்கு கொடுப்பதே இல்லை. அதெல்லாம் ஆர்டிஐ போட்டு பெரிய லிஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கே முழுமையாக சொத்து வரி கணக்கெடு நாங்கள் போட்ட கணக்கே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கெல்லாம் 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 15 வருஷமெல்லாம் பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு மாநகராட்சி சொல்லுது. ஒன்று அவன் போடுற டாக்ஸே குறைச்சலாக இருக்குது, அதை கொடுக்க மாட்டேங்கிறோம். அவங்க வாங்கினதை மாநில அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு ஏதோ ஒரு பட்ஜெட் அப்படி இப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வனையே 300 தடவை அச்சடித்து அவன் பதிப்பாளர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். தங்கிட்ட இருக்கிற ஓடாத புத்தகத்தெல்லாம் விற்று தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போதோ மாற்றிட்டாங்க அந்த சிஸ்டம், டிஎம்கேலேயே மாறிடுச்சு கொஞ்சம்.
இப்போ இவங்க வந்து இங்கே வந்து படிக்கக்கூடியவர்னு 1-2 பேர் இருக்கலாம் அவங்களுடைய அமைச்சரவையில். அவங்க என்ன பண்ண போகிறாங்க புத்தக கொள்முதல் அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லை திரும்பவும் வந்து பொன்னியின் செல்வனையே இன்னும் ஒரு 100 அடி காப்பி அடிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல நமக்கு. அப்போ இந்த செஸ்ஸை வச்சுக்கிட்டு அதை வாங்கணும். இப்போ செஸ் இல்லை அப்படின்னா என்னத்தை வச்சு என்ன காசு கொடுத்து எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன பிரச்சனை இதில்? ஏன்னா எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து தவறாகவோ குறைவாகவோ இருக்கணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் என்னன்னு பார்த்து தனியாக நான் ஒன்றும் இந்த ஆட்சிக்கும் சரி முந்தைய ஆட்சிக்கும் சரி ரொம்ப நண்பன்லாம் இல்லை. அப்போ அவங்க அதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. பேரெல்லாம் பார்த்து அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள்லாம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஃபேர்னஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுவே ரொம்ப குறைவானது. இதில் ஒருத்தர் சொல்கிறாரு 5000 ரூபா நான் கொடுத்துட்டு இருந்தேங்க, இப்போ 28,000 ரூபா எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் 5000 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு ஆண்டுக்கு. எனக்கு அதே தான் வந்திருக்கு இந்த ஆண்டும். அதில் ஒரு அரை ஆண்டு தான் நம்ம இப்போ பே பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அடுத்த அரை ஆண்டு வரப்போகிறது. அப்போ எங்கே பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே இருக்கிற மாதிரி தெரியல. என்ன ஒருத்தவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா உலகத்துக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது? என்ன காரணத்துக்காக இருக்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே சோஷியல் மீடியாவில் வந்து டீட்டெயில்ஸ் நான் பார்த்தேன். ஒருவர் போட்டிருந்தார். அவருக்கு வந்து 600 600 போட்டுக்கிட்டே இருந்து பல வருடங்கள். திடீர்னு ஏதோ 6000 ஏதோ போட்டிருக்கு. அவருடைய வீடு எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியல. அது வீடா அல்லது வணிக வளாகமானு எனக்கு தெரியல. 600 வந்து நாங்கள் 1998-99 ஒரு அப்பார்ட்மெண்ட் 1024 ரூபா 1998-99 இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 18 வருடமாக நான் வந்து 1442 ரூபா கட்டுறேன்னா ஒருத்தர் 600 ரூபா கட்டுறாருன்னா அவர் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் கீழே வச்சுருக்கணும். நான் ரொம்ப ரஃப்பாக ஒரு கணக்கு சொல்கிறேன். 500-400 ஸ்கொயர் ஃபீட்டு 400 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு வீடுன்னு வைத்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 600 ரூபாயிலேருந்து 6000 ரூபாயெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. பிரச்சனை வேறு. உங்களோடது கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும் அல்லது ஒரு வணிக வளாகமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லாமல் அல்லது நீங்கள் ஒரு கட்டத்தில் அதில் வந்து வீடுகள் இருந்திருக்கலாம், அதை குவாய்ட்டாக கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிருப்பீங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகம்தான். 600 குறைச்சி 6000 குறைச்சி அந்த 6000 600 முதல்ல எப்படியா 600 இவ்வளோ நாளைக்கு இருந்ததுங்கிறத நான் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவேன். அதையே நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஒரு மாநகராட்சி 600 ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கி என்னங்க சேவை உங்களுக்கு கொடுத்துட முடியும்? நம்முடைய மாநகராட்சி ஒரு ஃபேர் சார்ஜஸ் கொடுத்து தெருவில் குப்பையை கூட்டுறாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டட் தரம் வேற அப்படிங்கிறது இருக்கட்டும். இன்றைக்கெல்லாம் நிஜமாவே மக்கள் வேலை செய்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் பார்க்குற பகுதிகள் எல்லாத்துலேயும் இப்போ எனக்கு தெரிந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தா நான் தினமும் போயிட்டுருக்கிற பகுதிகள்னா மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, அபிராமபுரம், ராயப்பேட்டை, கோபாலபுரம், கொஞ்சம் இங்கேயும் எல்லா தெருக்களையும் ஒரே மாதிரி தன்மையில் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பெரும்பாலும் ஏன்னா இங்கே அலுவலகம் இருக்குது, அங்கே வீடு இருக்குது, இந்த இடைப்பட்ட பகுதிகளை நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், பார்க்குறேன். எனக்கு நிஜமாகவே வந்து முன் நாட்களை விட இன்றைக்கு தெருவில் குப்பை கூட்டுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அது அவுட் சோர்ஸ்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பேட்ரி வண்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த ருபேசர் சுமித்தோடைய செயல்பாடாக இருக்கும். குப்பையை கிளியர் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு இந்த ரோடு வந்து எல்லாமே ஏமாத்து வேலை தான். குழியாக இருக்குது. இப்போ மழை வந்துருச்சு. போன ஆட்சியில் நடந்த கான்ட்ராக்ட் திருட்டு தான். இவங்க வந்து பேக்கேஜ் போடுறோம்னு சொல்லி குறைச்ச காசில் வேலையை பண்ணிவிட்டு அதிகமாக அடித்து யார் யாருக்கு தர்றதுன்னு. அதனால் முதல் மழையிலேயே அப்படியே அள்ளி பேர்ந்து வந்துடும். அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணித்தான் ஆகணும். இனிமேல் வருபவர்களையாவது கழுத்தை பிடிச்சி ஒழுங்காக தரமாக போடு, உன் பில்லை கிளியர் பண்ணுறதுக்கு 3% பின்னாடி தா அப்படின்லாம் வாங்காமல் பண்ணாங்கன்னா சாலைகள் நன்றாக இருக்கும். அப்புறம் சாலை போட்டு முடித்த உடனே அதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதில் 4 பேர் குழி தோண்டுறாங்க, அதில் போய் கொடிக்கம்பம் நடுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வைதவே. அப்போ அந்த சாலை எப்படி உருப்படியாக இருக்கும்? தண்ணீர் என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தண்ணீர் வழங்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அது தண்ணி டிபார்ட்மெண்ட், அது வந்து கார்பரேஷனுக்கு வெளியில் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதற்கும் செலவாகிட்டு தான் இருக்குது. தண்ணி சப்ளை வந்து மெட்ரோ வாட்டர் பர்டிகுலர்லி இந்த சீ வாட்டர் டீசலினேஷன்லாம் வந்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் குழாய் வந்துருச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. கழிவுநீர் அகற்றுதல் நடந்துகிட்டு இருக்கு. சென்ற திமுக ஆட்சியில் என்ன குறைகள் நம்ம சொன்னாலும் ஸ்டார்ம் வாட்டர் டிஸ்போசல் பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறது. பல இடங்களில் சிறப்பாக இருக்குது. இந்த மழை வரும்பொழுது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலும் பல இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்
எங்கள் ஏரியாவில் இருக்கிறது ஒரே ஒரு பார்க்கு ஒன்றே ஒன்றுன்னு மாநகராட்சி தான் அதை வந்து தனியார் காசில் அது மெயின்டைன் பண்ணுது. நாகேஸ்வரரா பார்க். அதை வந்து என்னென்னவோ வேலைகளுக்காக அதை டேக் ஓவர் பண்ணி நாங்களாம் நடு ரோட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் பார்க்கை திறந்த பாடு இல்லை. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ ஸ்ட்ரக்சர்லாம் பில்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ அதெல்லாம் திறக்கும் பொழுது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இதை பண்ணுறதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? அவங்க எங்கேயோ டொனேஷன் வாங்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. என்னவோ பண்ணாலும் இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். சாலைகள் நிச்சயமாக குறை சொல்லுவோம், நாட் அப் டு த மார்க். பட் இப்படி ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு 5000 ரூபா கொடுக்குறேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுன்னா எங்கேருந்து செய்வது? சொத்து வரி ரொம்ப முக்கியமான ஒரு, என்ன கேட்டால் இந்த சொத்து வரியெல்லாம் பல மடங்கு உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். உயர்த்துவது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயமாக உயர்த்த வேண்டும். 18 வருடம் அதெல்லாம் உயர்த்தாமல் இருக்கிறது. அப்புறம் 5 வருடத்துக்குள்ளே 2 முறை உயர்த்தி இருக்கிறது, அது திமுக செய்தது. அதெல்லாம் நியாயம் இல்லை. நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயர்த்துங்கள். அதுவும் 10% இருக்கணும். 10%, எவ்ரி 5 இயர்ஸ் 10% அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுவோம். மக்களோட தான் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க. தட் வில் பி ஃபேர். அதுவே ஆண்டுக்கு சராசரியாக 2% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, இன்ஃப்ளேஷனரி இன்க்ரீஸ் கூட நம்ம பே பண்ணல. அப்புறம் ஒரு ஒன் டைம் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட், வீடுகளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். இன்றைக்கி வெளிப்படைத்தன்மை எனக்கே தெரியல என்ன கணக்கில் இந்த பர்சன்டேஜ் இருக்குது. இது 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 எனக்கு பார்க்க குறைவாக தெரிகிறது. வணிக வளாகங்களுக்கு ரொம்ப ஹை டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய, அவன் அவ்வளோ ரெவென்யூ பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி வசூல் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஃபேர் மாடல்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வந்து நான் இப்பொழுதுக்கு குறை சொல்லக்கூடிய மாதிரி இல்லை, அவங்களுமே சொல்லிட்டாங்க பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பிரச்சனைனா திருத்தப்பட்ட வரி மதிப்பீட்டில் ஆட்சேபனை இருந்தால் அறிவிப்பை பெற்ற 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மண்டல துணை ஆணையரிடம் மேல்முறையீடு செய்யுங்கள். அவ்வளோதான். அத்தகைய மேல்முறையீடுகளை 30 நாட்களுக்குள் பரிசீலித்து தீர்வு கண்டுவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவறான தகவல்கள் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். அது எந்த அரசாக இருந்தாலும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் நம்ம. ஆனால் அதை சரியாகவும் நியாயமாகவும் செய்யணும். உடனடியாக நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுட்டு, பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு, நீங்கள் என்னங்க கட்டிக்கிட்டு இருந்தீங்க, நான் இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பேசிட்டு, அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறது, வீடியோ போடுறது அப்படின்னு செய்தால் நலமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோர் தென் ஃபேர். இந்த அளவு குறைவானது வாங்கக்கூடாது. இது அதிகரிக்கப்பட வேண்டும், நியாயமாக அதிகரிக்கப்பட வேண்டும், வெளிப்படைத்தன்மையுடன் அதிகரிக்கப்பட வேண்டும். அதை நம்ம ஒழுங்காக கட்டணும். கட்டுறதை ஒழுங்காக மாநகராட்சி வாங்கி மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டியதை ஒழுங்காக கொடுக்கணும். முக்கியமாக லைப்ரரிக்கு கொடுக்கணும். ஒரு மாநகராட்சி பண்ண வேண்டிய வேலை, இன்ஃபேக்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டையே மாநகராட்சிக்கு கொடுத்துறது தான் நல்லது. எதுக்கு மாநில அரசு தன் கையில் வைத்திருக்கணும்? ஃபெடரலிசம் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநில அரசு எதற்காக நூலகங்களை தான் நடத்துகிறது? அதை மாநகராட்சி நடத்தணும். அதை மாநகராட்சி கையில் கொடுத்து விடுங்கள். மாநகராட்சி அப்போ அதில் தான் சேர்க்கும் சொத்து வரியில் வாங்கக்கூடிய அந்த வரி, செஸ் வரியிலிருந்து நல்ல புத்தகங்களாக வாங்கி அங்கே வைக்கட்டும். நிறைய பேரை படிக்க ஊக்குவீங்கள். அதுதான் உங்களோட வேலை. நிறைய மக்களுக்கு தேவையான மனமகிழ் மன்றங்களை அமையுங்கள். நிறைய காரியங்கள் நீங்கள் செய்யலாம். இன்ஃபேக்ட் மக்களோடு நீங்கள் பேசுகிறதே கிடையாது. மாமன்ற கூட்டம்னு ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு அதில் ஒருத்தர் திட்டிக்கிறீங்க. அப்புறம் அது வெவ்வேறு இடங்கள் நடக்குது. சென்னையில் அப்படி நடக்குதான்னு சொல்ல மாட்டேன்னா, எங்கே நீங்கள் எங்களோட பேசுகிறீங்க? மக்களோட எங்கே பேசுகிறீங்க? என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்னு சொல்கிறது கிடையாது. ஏதோ உங்களை எலெக்ட் பண்ணி முடிச்சுட்டா நாங்கள் அதிகமாக உங்கள்கிட்ட கேட்குறது என் தெருவில் தண்ணி தேங்குது மட்டும்தான். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்த காரணத்தினால என் தெருவில் தண்ணி தேங்குது. சரி, அதுக்கு ஏதோ சொல்யூஷன் வந்துட்டுருக்கு. பட் அதுக்கு மேலே எங்களுக்கு தேவை நடைபாதை வேண்டும், நல்ல நடைபாதை வேண்டும், நல்ல தரமான சாலைகள் வேண்டும், எங்களுக்கு பூங்காக்கள் வேண்டும். எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி மக்கள் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்றே கிடையாது. ஸோ பூங்காக்களை ஏற்படுத்தி தர வேண்டும். அது நீங்கள் தான் அதை யோசிக்கணும். அதுக்கு பட்ஜெட் வேணும்னா நீங்கள் அதுக்கான ஒரு டாக்ஸ் கூட போடுங்க மக்கள்கிட்ட. சிபி ராமசாமி தெருவில் வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான நிறைய இடங்கள் இருக்குது. அதில் வந்து அழுது வடிகிற கட்டடங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை உருப்படியாக ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. ரெண்ட்டுக்கு சில கடைகள்லாம் விடுறீங்க. அதெல்லாம் 30, 40, 50 வருஷமாக ஒரே மாதிரியான, அது உடஞ்சி விடுற மாதிரி கட்டடங்களாக இருக்குது. எல்லாத்தையும் தட்டிட்டு சிலதெல்லாத்தையும் வந்து மல்டி ஃப்ளோர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சிலதை கன்வெர்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஏரியாவாக மாற்றி அதை ஒரு பூங்காவாக மாற்றுங்க. ஒரு விளையாட்டு திடல் ஒன்று இருக்குது சென்ட் மேரிஸ் ரோட்டில்.
அதற்கு சரியான வசதிகளை செய்து கொடுங்க. அது மாநகராட்சியோட சொந்தமானதுன்னு நான் ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கிறேன். அதை சரியாக பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்குது. மோசமான ஒரு கட்டணம். அது வந்து மாநகராட்சிக்கு சொந்தமானது இல்லை. நீங்கள் ஒரு டீல் போடுங்க. அந்த இடத்த நாங்கள் வந்து மாற்றி, ஏன்னா அது வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் தான். அது ஒரு வேல்யூபிள் லேண்டில் இருக்குது. அது ஏதோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொந்தமாக இருக்கும். ஒரு டீல் போட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு ஏற்றதாக நாங்கள் பண்ணுறோம். பட் அதை 2-3 ஃப்ளோராக கட்டி மற்றதை வந்து வேறு ஏதாவது ஒரு இந்த பகுதி மக்கள் பயன்பெறக்கூடிய மாதிரியான ஒரு லோ ரெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியாக மாற்றுறேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்கிறேன். நான் இது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போனால் 1000 வேலை இருக்கும். நாகேஸ்வரா பார்க் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது ஏதோ இப்போ அங்கே வந்து விலை குறைவாக ஈவெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துலேருந்து புனித நீராட்டு விழாலேருந்து எல்லாத்துக்கும் அதை வந்து ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை கட்டி தட்டி ஏதோ கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்படி நல்லதாக எவ்வளவோ பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கான வேலைக்கு உங்களுக்கு பணம் வேணும், அதுக்கான திட்டம் வேணும். அதை ஒழுங்காக பண்ணுங்க. ஏன்னா இனிமே வந்து மக்கள், ஜென்சி மக்கள் நேராக மாநகராட்சி சட்டையை தான் அடுத்து பிடிக்க போகிறாங்க. ஆட்சி மாற்றம் என்பது வெறும் மாநில அரசுக்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள். மாநகராட்சிகளிலும் ஒரு பெரிய ஷேக்கப் வரப்போகிறது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? எங்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுங்கிறதுலாம் வேலை. நீங்கள் ஒரு மாநகராட்சியாக, மாநில அரசு செய்வதை மாநில அரசு செய்யட்டும். ஒரு மாநகராட்சியாக எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு முன்னேற்றப் போகிறீர்கள் அப்படிங்கிற திட்டத்தோடு வந்து உட்காரணும். எங்கே கமிஷன் அடிக்கலாம், எங்கே என்ன பண்ணலாம், எங்கேயாவது வாசலில் ஜல்லி கொட்டி வச்சாங்கன்னா யாரும் நேராக போய் அவங்கள்ட்ட கையேந்துறது, அது போன்ற வேலைகளை விட்டுவிட்டு உருப்படியாக இந்த மாநகராட்சி கீழ் வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதத்தில் நல்ல சேவைகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வாங்க, பார்க்கலாம். இன்னும் நிறையா பணம் தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கணும் அவங்களுக்கும். அதனால் நாம் கேட்டு பெறுவோம், ஆனால் கூடவே சொத்து வரியை ஒழுங்காக கட்டுவோம். வேறு என்ன அவர்களுக்கு தேவையோ அது ஒரு ஒன் டைம் ஸ்பெஷல் டேக்ஸ் போடுறாங்களா கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.